பண வரவு எங்க எல்லாருக்கும் வரணும் அப்படின்னாக்கா அதற்கு நீங்க சொல்லுங்க சார், என்ன பண்ணணும்? இப்போ பிரியாணி இலையே எடுத்துங்க, எடுத்துக்கிட்டு அது மேலே வந்து உங்களால் முடிஞ்சது அந்த அத்தர், ஜாஸ்மின் அத்தர் அது தடவுங்க. சிகப்பு தான் வந்து ஃபயர், சிகப்பு தான் அக்னி. ஒரு விஷயத்தை வந்து உருவாக்கணும் அப்படின்னா அக்னி தேவை. அப்போ நம்மளோட எண்ணங்களை வந்து உருவாக்கணும்னா அந்த சிகப்புல இருந்து பச்சை கலரில் எழுதும்போது, பச்சை பேனால நம்ம சொன்ன மாதிரி எனக்கு இந்த பொருள் கிடைத்து விட்டது. ஓம் ஸ்ரீம் க்ளீம் ஸ்ரீம் காமதனு தாயே ஆகச்ச ஆகச்ச ஸ்வாஹா. இன்னும் ஒரு முறை சார். ஓம் ஸ்ரீம் க்ளீம் ஸ்ரீம் காமதேனு தாயே ஆகச்ச ஆகச்ச ஸ்வாஹா. அப்போ அந்த காமதேனு கிட்ட வந்து எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லும்போது, அந்த காமதேனு ஆகச்ச ஆகச்சன்னு சொல்லும்போது அந்த காமதேனோட அம்சம் வந்து நம்ம பிரார்த்தனையில் வந்து நீங்கள் கேட்குற விஷயங்களை அவங்க எடுத்து கொடுப்பாங்க. 100% இல்லை 200% நம்பி உங்ககிட்ட வந்து நீங்க சொல்றதை நாங்க இப்ப பண்ண போறோம் சார். பண வரவு எங்க எல்லாருக்கும் வரணும் அப்படின்னாக்கா அதற்கு நீங்க சொல்லுங்க சார், என்ன பண்ணணும்? இப்போ பிரியாணி இலையே எடுத்துங்க, எடுத்துக்கிட்டு அது மேலே வந்து உங்களால் முடிஞ்சது அந்த அத்தர், ஜாஸ்மின் அத்தர் அது தடவுங்க. அதுக்கப்புறம் பச்சை கற்பூரம் அது தூள் பண்ணி மேலே தடவிடுங்க. தடவிட்டு அது மேலே வந்து உங்களுக்கு விருப்பம் என்ன இருக்கோ ஒரு பேப்பரில் எழுதுங்க. அந்த பேப்பர் வந்து பர்டிகுலராக சிகப்பு கலர் பேப்பராக எடுத்துக்கலாம். ஏன் சார்? சிகப்பு தான் வந்து ஆக்கர்ஷணம், சிகப்பு தான் வந்து ஃபயர், சிகப்பு தான் அக்னி. ஒரு விஷயத்தை வந்து உருவாக்கணும் அப்படின்னா அக்னி தேவை. அப்போ நம்மளோட எண்ணங்களை வந்து உருவாக்கணும்னா அந்த சிகப்புல இருந்து பச்சை கலரில் எழுதும்போது, பச்சை பேனால நம்ம சொன்ன மாதிரி எனக்கு இந்த பொருள் கிடைத்து விட்டது, இந்த பொருளை நான் அனுபவித்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு வந்து முடிஞ்ச மாதிரி எழுதும்போது என்ன ஆகுன்னா, அந்த இதை நல்லபடியாக பிரார்த்தனை பண்ணிட்டு அது கூட வந்து ஓம் ஸ்ரீம் க்ளீம் ஸ்ரீம் காமதனு தாயே ஆகச்ச ஆகச்ச ஸ்வாஹா. இன்னும் ஒரு முறை சார். ஓம் ஸ்ரீம் க்ளீம் ஸ்ரீம் காமதேனு தாயே ஆகச்ச ஆகச்ச ஸ்வாஹா. ஓகே. இப்போ இந்த மந்திரத்தை வந்து கண்டினியூஸாக சொல்லிக்கிட்டே வந்தோம்னா, க்ளீம்ன்றது வந்து என்ன பீஜம் சொல்லுவாங்கன்னா காம பீஜம் சொல்லுவாங்க. காமம்னா எல்லாருமே வந்து தப்பாக நினைக்கிற காமம் கிடையாது. காமம்ன்றது நம்மளோட ஆசையை பூர்த்தி பண்ணுறது தான். அது அந்த எதில் ஆசையில் பூர்த்தி பண்ண காமதேனு தான் ஆசையை பூர்த்தி பண்ணுவாங்க. அப்போ காமதேனு யார்? 33 முக்கோடி தேவர்கள் அடங்கியுள்ள பசு. நம்ம இந்த உலகத்தில் பார்க்க பசு ரூபமாக இருக்குது, தேவலோகத்தில் பார்க்க காமதேனுவாக இருக்குது. அப்போ அந்த காமதேனுகிட்ட வந்து எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த காமதேனு ஆகச்ச ஆகச்சன்னு சொல்லும்போது அந்த காமதேனோட அம்சம் வந்து நம்ம பிரார்த்தனையில் வந்து நீங்கள் கேட்குற விஷயங்களை அவங்க எடுத்து கொடுப்பாங்க. சரிங்களா? அப்போ அந்த மாதிரி நம்ம பண்ணும்போது இது கண்டினியூஸாக செய்ய செய்ய அது மெட்டீரியலைஸ் ஆகும். எத்தனை நாள் பண்ணோம்னா இது கிடைக்கிற வரைக்கும் அவங்க பண்ணணும். நான் இன்றைக்கி ஒரு நாள் பண்ணிட்டேன் நாளைக்கு கிடைச்சுன்னு அப்படி கிடையாது. இது ஒரு பேட்டர்னாக பண்ணும்போது ஒரு 7 நாள், 21 நாள், 54 நாள், 108 நாள், இந்த மாதிரி கண்டினியூஸாக அந்த விஷயத்தை ஒரே விஷயந்தான் அது கண்டினியூஸாக பண்ண வந்து உங்களுக்கு இந்த மந்திரமும் சித்தியாகும், உங்களுடைய காரியங்களும் முடியும். ஓகே. தினம் அதை மாற்றணுமா சார்? பிரியாணி இல்லை ஒரே இலை தான், ஒரே இது. அந்த விஷயம் கிடைக்கிற வரைக்கும் அவங்க பண்ணணும். மந்திரம் மட்டும் சொல்லணும். மந்திரம் மட்டும் சொல்லணும். எவ்வளவு தடவை சொல்லணும் சார்? அவங்களோட விருப்பம் 7 டைம்ஸ், 21 டைம்ஸ், 54 டைம்ஸ், இந்த மாதிரி அவங்க விருப்பத்துக்கு சொல்லிட்டு வரலாம். பட் கண்டினியூஸாக சொல்லணும், விடாமல் ஒரு நாள் விடாமல் சொல்லிட்டே வரலாம். இதுக்கு வந்து தீட்டுலாம் எதுவும் கிடையாது. ஓகே. இது பூஜை அறையில் வைக்க மாட்டாங்க. அவங்களோட தனிப்பட்ட வார்ட்ரோப்லையோ இல்லை வேற எங்கேயாச்சும் அதை எங்க வைக்கணும்? அடுத்தது அது வந்து அவங்க பீரோல வைக்க சொல்லுங்க. பீரோல எப்படி இருந்தா வந்து ட்ரெஷர் பாக்ஸும் வச்சிருப்பாங்க, கேஷ் பாக்ஸும் வச்சிருப்பாங்க, அதுல வச்சுட்டு வர சொல்லுங்க. இதுக்கு ஊதுபத்தி காமிக்கணும் கூட அவசியம் கிடையாது. நறுமண பொருட்கள் அதை எடுத்து கையில எடுத்து வச்சுக்கிட்டு பண்ணாவே போதும். அதை வைக்கிறதுக்கு ஒரு கண்டெய்னர் மாதிரி வச்சுக்கலாம், ஒரு பிளேட் மாதிரி வச்சுக்கலாம். அது வந்து ஒரு இடத்துல வைக்கும்போது இது யாரும் டிஸ்டர்ப் பண்ணாம ஒரு பர்டிகுலர் பிளேஸ்ல இருந்ததுன்னா அதோட எனர்ஜி வந்து அப்படியே மல்டிப்ளை ஆகிட்டே இருக்கும். என்னைக்கும் பார்த்தீங்கன்னா சப்தத்துக்கு தான் வந்து அதிக அளவு உள்ள ஒரு ஃப்ரீக்குவன்சி உண்டு மற்றதோட. ஒருத்தர் வந்து கொலாப்ஸ் பண்ணணும், ஒருத்தரை வந்து கஷ்டப்படுத்தினா சப்தம் இருக்கு. இப்போ நம்ம இங்கே பேசினே இருக்கோம், பின்னாடி வந்து மிஷினில் ட்ரில் பண்ணியிருந்தாங்க, நமக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அதுவே வந்து பின்னாடி வந்து ஒரு இளையராஜா மியூசிக்கோ இல்லை வேற ஏதோ மியூசிக் போட்டு ரம்யமாக இருக்கும். அதுவே வந்து பழைய காலத்து மியூசிக் போட்டாங்கன்னா, பாட்டு போட்டாங்கன்னா, அப்போ எப்படா வந்து அந்த மாதிரி ஒரு எண்ணத்துக்கு போகணும், நம்மளோட மனநிலைகளே மாறும். ஏன்னா அங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா வார்த்தைகள். அந்த வார்த்தைக்கும் அந்த சப்தத்துக்கும் மாறும் போது தான் எல்லா காரியங்கள் நடக்குது. அதனால தான் வந்து என்ன சொல்லுவாங்களா, எல்லா ராகத்துக்கும் வந்து ஒவ்வொரு விதமான
ஒரு அமைப்பு இருக்கு. இப்போ இந்த ராகத்தை சொன்னோம்னா நோய் தீரும்னு இருக்காங்க, இந்த ராகத்தை சொன்னோம்னா ஒருத்தன் வந்து என்ன கோமா ஸ்டேஜில் இருந்தாலும் வருவாங்கன்றாங்க. ஸோ இதெல்லாம் வந்து மெடிக்கலில் வந்து எந்த அளவுக்கு சாத்தியம்னு நம்ம ப்ரூஃப் பண்ண முடியாது. ஆனால் இதிகாசங்களில் பல சித்தர்களோட அதுதான் இருக்கு. ஸோ அப்போ ராகம் அப்படின்னு என்னன்னா அந்த ஸ்வரத்திலையும் அந்த சப்தத்திலையும் நம்மளுடைய மூளைகள் இருக்கிற அதிர்வுகள் மாற்றுற அளவுக்கு அதுக்கு சக்தி உண்டு. அதனால பல இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கு. சில இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் காலப்போக்கில் அழிஞ்சு போன காரணம் என்னன்னா இனிமேல் இந்த உலகத்துக்கு தேவையில்லை, இது இருந்தால் பல பிரச்சனைகள் வரும்னு சொல்றது காலமே அதை அழிச்சு கொண்டு போயிடுச்சு. இப்போ வீணையில வந்து பல ராகத்தை இது பண்ணலாம், அதே வீணையில கிட்டார் மாதிரி கூட வாசிக்கலாம். கரெக்ட். அப்போ எல்லாருமே அந்த வண்ணம் தானே. அப்போ என்ன 7 தான், அந்த 7 ஸ்வரங்களுக்குள்ளதான் எல்லாரோட இது இருக்கு. நம்ம உடம்புல இருக்கிறது 7 சக்கரங்கள் தான். அந்த 7 சக்கரங்களுக்கு அந்த ஸ்வரங்கள் கனெக்ட் ஆக ஒவ்வொரு சக்கரம் அது கொண்டு ஆக்டிவேட் ஆகும். இப்போ ஒருத்தருக்கு வந்து மனசை வந்து பாதிக்கிற மாதிரி பண்ணோம்னா மணிப்பூர சக்கரத்துக்கு உண்டான ராகத்தை கொடுத்தோம்னா ரம்யமா இருக்கும். இப்போ சொல்றோம்ல இந்த பாட்டு கேட்டா நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன், பீஸ்ஃபுல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்றேன். இப்போ அதே ஒரு உதாரணத்துக்கு ஜனனின்னு ஒரு பாட்டு இருக்கு, அம்பாள் பாட்டு. அது எப்போ கேட்டாலும் இளையராஜா வாய்ஸுக்கும் அதுக்கும் நமக்கு பார்த்து ஒரு டிவைனா போகுது. அப்போ அது என்ன ராகத்துல இருக்குன்னு நம்ம யோசிச்சு பார்க்கும்போது ஒரு தெய்வீக ராகம் சொல்றது. சரிங்களா? அதனால வந்து ராகத்துக்கும் சம்பந்தம் இருக்குன்னா அதே போல மந்திரத்துக்கும் பல மடங்கு சம்பந்தம் உண்டு. அதனால இந்த மந்திரத்தை மட்டும் கரெக்டாக அவங்க உச்சரிச்சுட்டு எந்த ஒரு கண்டிப்பாக இதை செய்யும் போது அவங்களுக்கு எல்லாருக்கும் டைவர்ஷன் எல்லாம் வரதான் செய்யும், அது சாத்தியம். இப்போ நம்ம பண்ணும்போது திடீர்னு குழந்தை அழுவாங்க, திடீர்னு வீட்டில் கூப்பிடுறன்னுவாங்க, இன்னொருத்தர் டிஸ்டர்பன்ஸ் வரும். அப்படி இருந்தாலும் கூட அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்த வேலையை பார்க்க போனாங்கன்னா அது மெட்டீரியலைஸ் ஆகிடும். அருமை சார். முயன்றால் முடியாதது எதுவுமே கிடையாது அப்படின்னு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார். அன்புடஞ்சங்கள் அனைவர் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகள். என்னங்க எவ்வளவு தெளிவான, ரொம்பவே வெயிட்டேஜான, ஆனால் ரொம்ப சிம்பிளான பரிகாரம் நமக்காகவே சார் சொன்னார் இல்லையா? அதை நிச்சயமா செஞ்சு பார்ப்போங்க. ஆனால் நம்பிக்கை வேணும், நம்பிக்கையோடு செய்தால் மட்டுமே பலன் கிடைக்கும் அப்படின்னு அடிக்கோடிட்டு சார் சொல்லியிருக்காரு. ட்ரை பண்ணி தான் பார்ப்போமே. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.